டிசம்பர் 13 பிறந்தநாள் காணும் மக்கள் செல்வர் டிடிவி அவர்களை வாழ்த்தி வணங்கும் ஆர் ராஜசேகரன் அமமுக நகர கழக செயலாளர், திருவண்ணாமலை தெற்கு மாவட்டம். நீலக்குடி சான்று பெறுவதற்கான பணிகளின் ஒரு பகுதியாக சென்னை மெரினா கடற்கரையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரத்யேக நடைபாதை அமைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் வினீத் சரவணன் அளித்த கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். சென்னை மாநகராட்சியின் சிங்கார சென்னை 2.0 திட்டத்தின் மூலமாக மெரினா கடற்கரையில் நீச்சல் குளம் பின்புறம் பகுதியில் 50 ஏக்கர் பரப்பளவில் நீலக்குடி சான்றிதழ் பெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மாநகராட்சி மும்முரமாக மேற்கொண்டு வருகிறார்கள். இதில் கூடுதல் சிறப்பம்சமாக போர்ட்டோமேட் பயன்படுத்தி, அதாவது ஹை டென்சிட்டி பாலிஎத்திலீன் மூலமாக உருவாக்கப்பட்ட போர்ட்டோமேட் 352 மீட்டர் நீளத்திற்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மெரினா கடற்கரையில் விவேகானந்தர் இல்லம் முன்பாக மாற்றுத்திறனாளிகளுக்காக, அதேபோல வயது முதிர்ந்தோருக்காக கடல் அழகை சென்று ரசிப்பதற்காக பிரத்யேகமாக அவர்களுக்கு மர நடைபாதை கூடுதலாக அமைக்கப்பட்டிருக்கூடிய நிலையில் தற்பொழுது இந்த நீலக்குடி திட்டத்திற்கு கீழாக 352 மீட்டர் நீளத்திற்கு இந்த போர்ட்டோ மேட் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மேட்டை பொறுத்தவரை மழை வெயில் காலங்களில் எந்த விதமான பாதிப்புக்கும் உள்ளாகாமல் இருப்பதற்காக பிரத்யேகமாக கூடுதல் வசதியுடன் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநகர தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தை பொறுத்தவரை 5,60,00,000 மதிப்பீட்டில் மெரினா கடற்கரை பகுதியில் ஏற்கனவே நடைபாதை, சைக்கிள் தடங்கள், விளையாட்டு பகுதி, கண்காணிப்பு கோபுரம், 360 டிகிரியில் சொல்லக்கூடிய கண்காணிப்பு கேமரா, திறந்த வெளியில் இருக்கக்கூடிய உடற்பயிற்சி கூடம் ஏற்கனவே அமைக்கப்பட்டு பொதுமக்களுடைய பயன்பாட்டில் இருக்கிறது. இதில் கூடுதல் வசதியாக மாற்றுத்திறனாளிகள், அதேபோல வயது முதிர்ந்தோர் செல்லக்கூடிய வகையில் கடலில் சென்று கடல் அழகை ரசிப்பதற்காக தற்பொழுது இந்த போர்ட்டோ மேட்டை மாநகராட்சி தரப்பில் உருவாக்கியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இந்த பணிகள் இன்னும் 2 நாட்களில் முடிவடைய இருப்பதாக மாநகராட்சி தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. நீலக்குடி சான்றிதழ் பெறுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மாநகராட்சி மேற்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது இந்த பிரத்யேக நடைபாதை கூடுதல் கவனம் பெற்றிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் செய்தியாளர் வினீத் சரவணன். டிசம்பர் 13 பிறந்தநாள் காணும் மக்கள் செல்வர் டிடிவி அவர்களை வாழ்த்தி வணங்கும் ஆர் ராஜசேகரன் அமமுக நகர கழக செயலாளர், திருவண்ணாமலை தெற்கு மாவட்டம்.